வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் அன்பு மலரும் சோலை. ஒரு அழகான பச்சைப்பசேல் என்ற கிராமத்தில் கயலும் நிலாவும் சிறந்த தோழிகளாக இருந்தனர். அவர்கள் எப்போதும் இயற்கையையும் விலங்குகளையும் நேசிப்பவர்கள். ஒரு நாள் மாலை அவர்கள் ஒரு பெரிய தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு சிறிய அணில் மரத்தின் அடியில் தாகத்தோடு தவிப்பதை கண்டனர். கோடை வெயில் மிக அதிகமாக இருந்ததால் அந்த அணில் நகர முடியாமல் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. பாவம், அந்த அணில் அதற்கு உடனே தண்ணீர் தேவை என்றாள் கயல். அவள் ஓடிச் சென்று ஒரு சிறிய மண் சட்டியில் குளிர்ந்த நீரை கொண்டு வந்தாள். அவர்கள் அந்த சட்டியை சற்று தள்ளி வைத்தனர். தாகத்தில் இருந்த அணில் மெதுவாக வந்து அந்த தண்ணீரை ஆர்வத்துடன் குடித்தது. இதை பார்த்து இருவரும் மகிழ்ந்தனர். சிறிது தூரம் நடந்தபோது ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு நாய் படுத்திருப்பதை கண்டார்கள். அந்த நாய் மிகவும் மெலிந்து பசியால் வாடிப்போய் இருந்தது. நிலா தன்னிடமிருந்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்தாள். இதை நாம் இந்த நாய்க்கு கொடுக்கலாம் என்று கூறி பிஸ்கட்டுகளை மென்மையாக அதன் அருகே வைத்தாள். நாய் வாலை ஆட்டிக்கொண்டே அந்த உணவை சாப்பிட்டது. கயல் மெதுவாக சென்று அந்த நாயின் தலையை அன்புடன் தடவி கொடுத்தாள். அந்த நாய் அவளை நன்றியுடன் பார்த்தது. அவர்கள் மேலும் சென்றபோது புதருக்கு அடியில் ஒரு பச்சை கிளி சிறகடிக்க முடியாமல் தவிப்பதை பார்த்தனர். அதன் இறக்கையில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது. நாம் தான் இந்த பச்சை கிளியை காப்பாற்ற வேண்டும் என்று நிலா கூறினாள். அவர்கள் இருவரும் இந்த கிளியை எப்படி பாதுகாப்பாக தூக்குவது என்று ஆலோசித்தனர். கயல் ஒரு கூடையில் மென்மையான துணிகளை போட்டாள். பின் அந்த கிளியை மிகவும் மென்மையாக தூக்கி அந்த படுக்கையில் வைத்தாள். சில நாட்கள் அந்த கிளிக்கு அவர்கள் உணவும் மருந்தும் அளித்தனர். காயம் குணமானதும் கிளி மகிழ்ச்சியுடன் வானில் சிறகடித்து பறந்தது. இதை பார்த்து இருவரும் கைகளை தட்டி மகிழ்ந்தனர். எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். அன்று முதல் கயலும் நிலாவும் விலங்குகளின் உற்ற நண்பர்களாக மாறினர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.